ஹலோ ஆஸ்பிரன்ஸ், நேற்று யூடியூப்ல பார்த்த நிறைய பேர் வந்து ஐபிபிஎஸ் பிஓ 2024 வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நேற்று நான் அதனால தான் வீடியோ போடல. கண்டிப்பாக அந்த ஒரு நாள் என்ன மோட்டிவேஷன் கொடுத்தாலும் இல்லை என்ன தான் பேசினாலும் உங்கள் வழி உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏன்னா நானும் வந்து நிறைய பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணாமலும் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய கிளியர் பண்ணாமலும் வந்திருக்கேன். அந்த வழி என்னன்னு எனக்கும் தெரியும். அதனால நான் நேற்று போட எனக்கு மனசு இல்லை. சரி, இன்னைக்கு கண்டிப்பாக போடணும். ஏன்னா டைம் இல்லை உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்குலாம். அடுத்த எக்ஸாம்ஸ் வருது. ஸோ ஃபெயிலியர், அதாவது சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா, கிளியர் பண்ணல அப்படின்னா, அதுக்கு 5 ரீசன் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நான் ப்ராக்டிக்கலாக நான் ஃபெயில் ஆகும்போது இருந்ததை நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகினராக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஃபீலிங்க்கு நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் பிகினர், சரியா? இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு உடனே நீங்கள் கிளியர் பண்ணலன்னா வருத்தம்லாம் படக்கூடாது. டைம் இல்லை, அடுத்த எக்ஸாம் போங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை முதல்ல முடிங்க, சரியா? நான் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் எழுதும்போது சேர்ந்த புதுசில், கோச்சிங் சென்டர் சேர்ந்த புதுசில் எழுதினேன். எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் டாபிக்ஸ் தான் தெரியும். அதுலேயும் வந்து சில்லாஜிசம்னு ஒரு டாபிக் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு எங்கள் சார் சொல்லவே அதை தேடி தேடி ரீசனிங்கில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கடைசியில் அந்த சில்லாஜிசம் அந்த எஸ்பிஐயில் எக்ஸாமில் கேட்கல. ஓகேவா? ஸோ அதனால பிகினருக்கு பல இந்த மாதிரி புரியறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஜஸ்ட் அதை விட்டுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுத்துட்டு அடுத்து மூவ் ஆகிடுங்க, பிகினராக இருந்தால். ஓகேவா? செகண்ட், கேர்லெஸ்ஸாக நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் எங்கேயுமே சொன்னதில்லை. நம்ம யூடியூப்பில் நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிளியர் பண்ணியிருக்கேன், ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் பண்ணியிருக்கேன், ஆர்ஆர்பி பிஓ, ஐபிஎஸ் பிஓலாம் கிளியர் பண்ணியிருக்கேன்லாம் சொல்லியிருக்கேன். பட் ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க்கு நான் கிளியர் பண்ணல. இது என்ன அப்படின்னா, அதாவதுங்க ஃபஸ்ட் இயர் நான் எழுதும்போது இப்போ சொன்னேன்ல, எஸ்பிஐ கிளர்க்கு எழுதுறேன், கிளியர் ஆகலை. அடுத்து கேவிபி கரூர் வைசியா பேங்க் கிளர்க் எழுதுறேன், கிளியர் ஆகுது. அது சேரலான்னு ஓகேன்னு வரும்போது ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்கோடைய ரிசல்ட்ஸும் வந்து கிளியர் ஆகிட்டேன். ஓகேவா? பட் நான் ஆர்ஆர்பி கிளர்க் சூஸ் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நான் அடுத்து வந்து ஆர்ஆர்பியில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் குவிட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் வைடி டே குவிட் வீடியோவில் போட்டிருப்பேன். எனக்கு டைமிங்ஸ் வந்து அது கொஞ்சம் லாங், அது டிஸ்டன்ஸ் பிரான்ச்சாக போட்டாங்க. எனக்கு டைமிங் செட் ஆகலை. அதனால் வந்து சரி வேறு ஜாப்ஸ் ட்ரை பண்ணலான்னு போது ஆஃபீஸ் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா டைமிங் இஷ்யூ வராது, 9 to 5 முடிச்சுட்டு வந்துடலாம், கஸ்டமர் ஃபேஸிங் இருக்காதுன்னு போது நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஓகேவா? ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ. ஓகேவா? நாங்கள் கோச்சிங்லாம் ஒன்றா தான் படித்தோம். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்காக அவங்க இருந்ததுனால, அவங்க வந்து மெயின்ஸ் பிரான்ச், பாண்டியோட மெயின் பிரான்ச்ன்றதுனால அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லும் பொழுது அங்கே நல்லா தான் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா மெயின் பிரான்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் லீவ்ஸ் கொஞ்சம் கிடைக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மாதிரி சொன்னதுனால ஐபிபிஎஸ் கிளர்க்கும் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். அதை ட்ரை பண்ணேன். எனக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை. அது ஏன்னா கொஞ்சம் ஒரு மெதப்புன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. நான் என்ன, நம்ம தான் போன வருஷம் ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் பிஓலாம் கிளியர் பண்ணிட்டோமே. இந்த வருஷம் அது குவிட் பண்ண அடுத்த வருஷம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளால கிளியர் பண்ண முடியுன்ற கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக பண்ணலை. ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. அப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ணது, இப்போ ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. அதே நான் தான் 2 வருஷம் இன்னும் நான் அப்கிரேட் தான் ஆயிருக்கணும் தான் நினைப்போம். பட் பேங்கிங்கில் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த டச் இருந்துக்கிட்டே இருக்கணும், சரியா? ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணல. ஸோ புரியுதா எதுக்கு சொல்கிறேன்னு? நீங்கள் எங்கேயாவது இடத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பீங்க. இதானே நமக்கு தெரியும், இதை எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்பர் சீரிஸ் தானே எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் தானே எதுக்கு போட்டு பார்க்கணும், பசில் தானே நம்ம தான் கிங் ஆச்சு, பசில் எதுக்கு போடணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டெய்லி ப்ராக்டிஸை விட்டுருப்பீங்க. இல்லை அப்பப்போ உங்கள் ப்ராக்டிஸ் அந்த ரொட்டீனை விட்டுருப்பீங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த வருஷம் கிளியர் பண்ண எக்ஸாம் அடுத்த வருஷம் நீங்கள் அதே எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்கன்னா உறுதி கிடையாது. ஆஸ்பிரன்ஸ் அப்கிரேட் ஆகிறாங்க, கொஸ்டின் பேப்பர் அப்கிரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் நீங்கள் ஃபீலே பண்ணக்கூடாது. செகண்ட், நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்குங்க. தேர்டு வந்துங்க, இதுக்கப்புறம் சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான். தேர்டு வரைக்கும் அந்த ஒரு நாளில் உங்கள் ஹெல்த் ஒழுங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்கள் மைண்ட் செட் ஒழுங்காக. கிரிக்கெட்டில் சொல்லுவாங்களா, அந்த எல்லாமே நல்ல டீம் தான், அந்த அந்த ஒரு நாள் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் வின்னு. அப்படி தான் நம்ம கேப்டன்ஸ்லாம் இன்டர்வியூவில் சொல்லுவாங்க இல்லையா? இட்ஸ் நாட் அவர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு நாள் உங்களோட பயணத்திலையோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஃபீல் ஆயிடுச்சுன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னோட மோட்டிவேஷனோட என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். இஎஸ்ஐசி எக்ஸாம் சென்னையில் எழுத போகும்போது எப்பயுமே காலையில் கிளம்பி தான் போய் எக்ஸாம் எழுதுவோம். ஏர்லி மார்னிங் கிளம்பி போய் ஃபர்ஸ்ட் செட் எழுதுவோம். பட் முன்னாலே தங்கி எழுதலான்னு ஒரு முடிவு எடுத்து முன்னாடியே ஃப்ரெண்ட் ரூமில் தங்கும்பொழுது, ஃப்ரெண்ட் ரூமில் புது இடம், கொசுக்கடியில் தூங்கவே முடியல. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சிடலான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு எக்ஸாமில் போய் தூக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அதை வித்தியாசமாக இதை பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு நாளால் கிளியர் ஆகாமல் கூட இருந்திருப்பீங்க. நான் இஎஸ்ஐசி யூடிசி கிளியர் ஆகாத மாதிரி, ஓகேவா? அதாவது மார்க்ஸ் ரொம்ப விட்ட மாதிரி. ஸ்கில் டெஸ்ட் வரைக்கும் போனேன், பட் மெயின்ஸ் மார்க் பத்தலை. ஸோ இந்த மாதிரி எதாவது இருந்திருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த 3 இதில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க, அதை லேர்ன் பண்ணுங்கள். இந்த 3ம் பண்ணல சார், நான் நல்லா தான் சார் பண்ணேன் எல்லாமே. 4வதா நீங்கள் பிஓ லெவல் எழுதுறீங்க இல்லையா, கான்செப்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும்.
ஏன்னா எல்லாமே கொஞ்சம் குவான்ஸில் அந்த அரித்மெட்டிக் பார்ட்டில் ஏதாவது இன்னும் உங்களுக்கு கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவைப்பட்டிருக்கும். நீங்கள் திருப்பி பேசிக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டஃப் அண்ட் ட்ரிக்கின்னு சொல்லிட்டு டஃப்பான ப்ராப்ளம்ஸ் மட்டும் நிறைய கொண்டு வந்துட்டோம். ஃபுல் கோர்ஸ் முடிச்சு மறுபடியும் அடுத்த ரவுண்ட் இப்போ வந்து எங்கெங்கே விட்டு போன விஷயம்லாம் வந்து நிறைய அப்கிரேட் பண்ணுறோம். ஸோ இன்னும் டீப்பாக குவான்ஸை கொண்டு போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கோர்ஸ் எடுக்கலாம். நீங்கள் அடுத்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் கான்செப்டை ஸ்ட்ராங் ஆகுதுக்கு. 4th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல, இதை டிமோட்டிவேஷனாக எடுத்துக்காதீங்க. பேங்கிங் வந்து உங்களோட கப் ஆஃப் டீயாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து தப்பாக கூட சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த ரீசனிங்கோ இல்லை குவான்ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கும். இல்லை உங்களோட ஏரியாவாக அது இருக்காது. நீங்கள் வந்து ஜிகேல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதில் இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்க. நீங்கள் எஸ்எஸ்சி போங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி போங்க, இல்லை ரயில்வேஸ் கூட போங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுல்ல மேக்ஸ். அதுக்கு சொல்கிறேன், குவான்ஸ் அதுக்கு சொல்கிறேன். சரியா? இதை நீங்கள் வந்து நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. உடனே நான் சொல்லிட்டேன்றதுக்காக எக்ஸாம் மாற்றிடக்கூடாது. உண்மையிலே உங்களுக்கு இது ஃபீல் ஆச்சு, ஆமாம் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு எக்ஸாம் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், இந்த 5 பாயிண்ட்ஸை இன்னொரு வாட்டி ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபெயிலியரில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது அவ்வளோதான். அடுத்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? உடனே கிடைச்சிடாது. நான் இப்போ ஒரு 3 எக்ஸாம் கிளியர் ஆகாத எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது. எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்கள். எல்லாருமே வந்து கிளியர் பண்ணியிருக்கோங்க. கிளியர் ஆகாததும் இதை சொல்லுவாங்க. ஓகேவா? கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். படிக்கிறதை கண்டினியூ பண்ணுங்கள்.